ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 9th மேத்ஸ் செட் லாங்குவேஜில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 3 செட்டு வேணும், ஏபிசி. சரியா? 3 செட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஃபார்முலா எழுதிட்டாங்க பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. பார்க்க பெருசா தெரியுது, ஆனா ஈஸி தான். எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, புரியுதா? இங்க ஏ இன்டர்செக்ஷன் பி, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி, இங்க ஏ இன்டர்செக்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி, சென்டர்ல இந்த யூனியன் இங்க போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சது. செகண்ட் பாருங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி, நெக்ஸ்ட் ஏ யூனியன் சி, சென்டர்ல இன்டர்செக்ஷன். அவ்வளவுதான், முடிஞ்சது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி, நெக்ஸ்ட் ஏ யூனியன் சி, சென்டர்ல இன்டர்செக்ஷன். ஓகேயா? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில செகண்ட் இதற்கு யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், இது இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். அவ்வளவுதான். இப்ப செகண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குரிய ஒரே ஒரு எக்ஸாம் சம் இப்ப பார்க்க போறோம். எக்ஸாம் 1.21. இல்ல பாருங்க, செட் ஏல 0 2 4 6 8 கொடுத்துருக்காங்க. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் த பிரைம் நம்பர் அண்ட் எக்ஸ் லெஸ் than 11. பிரைம் நம்பர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 11 உள்ள பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் வரும்? 11 உள்ள பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் வரும்? 2, எங்க எழுதிக்கங்க, 2 3 5 7. சரியா? நெக்ஸ்ட் 11 நீங்க எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன் இங்க கீழே என்ன செய்யல? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ 2 3 5 7 மட்டும்தான் இங்க பிரைம் நம்பர்ஸ், லெஸ் than 11ன்றனால. ஓகே, அப்ப ஏக்கு தெரியும், பிக்கு தெரியும். நெக்ஸ்ட் சி. சிக்கு பாருங்க, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல. அண்ட் 5 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than 9 கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் என்னென்ன வரும்ன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்ம ஈஸியா இருக்கும். 5ல இருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க? 5 6 7 8 9. ஓகே, 5 to 9 எழுதியாச்சு. சரி, இப்ப 5 வருமா? 5 வருமா? இந்த செட்ல வரும். ஏன் வரும்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா? இங்க என்ன இல்ல? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இல்ல. இங்க இந்த சிம்பிள் கொடுக்கலையா? லெஸ் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கலையா? அப்ப நம்ம இங்க என்ன செய்யக்கூடாது? 9 வராது. இங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்க என்ன செய்யல? லெஸ் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் இல்ல. அப்ப இங்க 9 சேர்க்கக்கூடாது. லெஸ் than ஆர் ஈக்குவல் இருந்தா அந்த நம்பர் சேர்க்கலாம். ஸோ 5, எக்ஸோட வேல்யூ 5 to 9. அதே சமயம் 5 இன்க்ளூட் பண்ணணும். ஏன் கீழே என்ன இருக்கு? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. ஸோ 5 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இல்ல. அப்ப என்ன எழுதக்கூடாது? 9 எழுதக்கூடாது. ஸோ இந்த செட்டுக்குள்ள இப்ப என்னென்னலாம் வரும்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஏ இந்த செட்டுக்குள்ள என்ன வரும்? ஏ அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா? அசாம்ல ஏ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 0 2 4 6 8. ஏக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு நமக்கு தெரியுமா? நாம இப்ப பிக்கு பிரைம் நம்பர்ஸ் எழுதணும் இல்லையா? பி ஈக்குவல் டு பிரைம் நம்பர்ஸ் லெஸ் than n, பிரைம் நம்பர்ஸ் லெஸ் than 11, 2 3 5 7. நெக்ஸ்ட் சி ஈக்குவல் டு, சிக்கு என்னென்ன இருக்கு? 5 6 7 8. ஓகே, இப்ப 3 செட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க ஃபார்முலா என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. சரியா? ப்ராப்பர்ட்டில லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பி ஃபர்ஸ்ட் வைங்க. 2 3 5 7 இன்டர்செக்ஷன். சிக்கு என்ன இருக்கு? 5 6 7 8. இப்ப இன்டர்செக்ஷனுக்கு என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் எழுதணும். 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. 5 7 5 7 காமனா இருக்கிறது பாருங்க. 2 இங்க இருக்கா? இங்க இல்ல. 3 இல்ல. 5 ரெண்டுல இருக்கு, 7 இருக்கு. சோ பி இன்டர்செக்ஷன் சி யோட வேல்யூ எவ்வளவு வரும்? 5 7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு, ஏல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 0 2 4 6 8. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கு? யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி யோட வேல்யூ எவ்வளவு? 5 7. நெக்ஸ்ட் யூனியனுக்கு என்ன கான்செப்ட்? நம்ம யூனியன்ல என்ன பார்த்திருக்கோம்? யூனியன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும், கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? அப்ப யூனியனை எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அப்ப இங்க பாருங்க, 0 0 2 4 5 6 7 8. ஓகே, இதுதான் ஏ யூனியன்
பி இன்டர்செக்ஷன் சி. எல்ஹெச்எஸ் நம்ம இப்ப முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஓகேயா? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சு வர ரெண்டு ஆன்சர்ல எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகேயா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போமா? ஏ யூனியன் பி. ஏல என்ன இருக்கு? 0 2 4 6 8. யூனியன் பி. பின்றது நம்மளுக்கு என்ன இருக்கு? இங்க பாத்தீங்களா தெரியும் ஏற்கனவே. பிக்கு என்ன இருக்கு? 2 3 5 7. 2 3 5 7. இப்ப யூனியன் என்ன அர்த்தம்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? ரிப்பீட்டட் ஆச்சுன்னா ஒன்ஸ் எதுனா போதும். அப்ப 0 2 அங்க இருக்கு இங்க இருக்கு. ஸோ 1 எதுனா போதும். 3 0 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் சி. அதே மாதிரி ஏல 0 2 4 6 8. யூனியன் சி. சில என்னெல்லாம் இருக்கு நமக்கு தெரியல ஏற்கனவே. சின்ற செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 5 6 7 8. சில இதை பாருங்க 5 6 7 8. 5 6 7 8. இப்ப இதுல பாருங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். 0 2 4 5 6 7 8. ஓகேயா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா? இங்க என்ன இருக்கு? ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பிக்கு நம்ம என்ன ஆன்சர் வச்சிருக்கோம் பாருங்க. 0 2 3 4 5 6 7 8 வரிசையா வருது. 1 மட்டும் தான் இல்ல இல்லையா? அப்ப ஏ யூனியன் பிக்கு ஆன்சர் அளிக்கங்க. 0 2 3 4 5 6 7 8. ஓகேயா? நெக்ஸ்ட் இங்க என்ன சிம்பிள் இருக்கு? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் போட்டுட்டு அடுத்ததான் எழுதணும். ஏ யூனியன் சிக்குரிய ஆன்சர் 0 2 4 5 6 7 8. ஓகே, இப்ப இந்த ரெண்டுலயும் காமனா உள்ளதா எழுதணும். இங்க இன்டர்செக்ஷன் சிம்பிள் பாத்தீங்க இல்லையா? இன்டர்செக்ஷனால என்ன அர்த்தம்? அங்க இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்களே, இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? ரெண்டுலயும் காமனா உள்ளது. காமனா எது இருக்குன்னு பாருங்க. 0 எது காமனா இருக்கு? 0 2 3 இங்க இருக்கு. 3 பாருங்க இதுல இருக்கு, இதுல இல்ல. அப்ப 3 வராது. நெக்ஸ்ட் எது வரும்? 4. 0 2 நெக்ஸ்ட் என்ன வரும்? 4. 5 வருமா? வரும். 6 7 8 எல்லாமே வரும் இல்லையா? அப்ப இது நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்ஹெச்எஸ் ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வச்சிருக்கோம் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் பாருங்க. 0 2 4 5 6 7 8. 0 2 4 5 6 7 8. இங்க ஆன்சர் பாருங்க. 0 2 4 5 6 7 8. ஓகே, ரெண்டு ஈக்குவலா இருக்கா? அப்ப என்ன ரிசல்ட் எடுத்து எழுதணும்? LHS is equal to RHS. A union B intersection C is equal to A union B. பாத்தீங்களா? A union B. இங்க நடுவால இந்த சிம்பல் வந்து என்னது? இன்டர்செக்ஷன் A union C. அவ்வளவுதான். Hence verified. Hence verified போடுங்க. அவ்வளவுதான். இது வந்து 5 marks. ஓகேயா? புரிஞ்சதா? ரொம்ப ஈஸி தான். ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0 2 4 6 8 கொடுத்துருக்காங்க. பில வந்து செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 11 கொடுத்தனால 2 3 5 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க சிக்கு செட்ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் லைஸ் பிட்வீன் 5 and 9. அதே சமயம் 5 சேர்க்கணுமா? அந்த செட்டுக்குள்ள சேர்க்கணும். ஏன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ 5 6 7 8 9 ஏன் நம்ம சேர்க்கலாம்? இங்க கீழே என்ன சிம்பிள் இல்ல? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இல்ல. அப்ப 9 இதுல வராது. ஓகே, அப்ப ஏபிசி செட் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிருக்கோம். அதுல பி இன்டர்செக்ஷன் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். பி இன்டர்செக்ஷன் சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இன்டர்செக்ஷனுக்கு மீனிங் என்னது? காமனா உள்ளதை எழுதணும். பிக்கும் சிக்கும் காமனா உள்ளதை எடுத்து எழுதணும். எழுதிருக்கோமா? பிக்கும் சிக்கும் காமனா உள்ளதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அதோட எதை கம்பைன் பண்ண போறோம்? செட் ஏய கம்பைன் பண்ணி எழுத போறோம். அவ்வளவுதான், இங்க எழுதி முடிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் பினா என்ன அர்த்தம்? செட் ஏ பி ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏ யூனியன் சி என்னது? ரெண்டு ஏயும் சியையும் கம்பைன் பண்ணி இங்க எழுதிட்டோம். அடுத்து என்னது? ஏ யூனியன் பி ஏ யூனியன் சி ரெண்டு இங்க இருக்கு. அதுக்கு இன்டர்செக்ஷன். அப்ப அந்த ரெண்டு செட் எழுதி அதுல இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மீனிங் என்னது? ரெண்டுக்கும் காமன் அவ்வளவுதான் எழுத போறோம். அவ்வளவுதான். ஓகேயா? ரெண்டு காமன் அவ்வளவுதான் இங்க எடுத்து எழுதி ரெண்டுக்கும் காமன் அவ்வளவுதான் எடுத்து எழுத போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டதும் 2 போட்டதும் ரெண்டுமே
ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்றப்ப அந்த ரிசல்ட் எடுத்து எழுதிருங்க. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். புரிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.